குருகுலத்தில் பல மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தனர். அந்த குரு மிகவும் அறிவாளி. அவர் மாணவர்களுக்கு கல்வி மட்டுமல்லாமல் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் சில மாணவர்கள் குருவிடம் மரியாதையில்லாமல் நடந்து கொள்ளத் தொடங்கினர். ஒரு நாள் அந்த குரு மிகவும் கவலையுடன் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தார். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அவர் முன்தோன்றினார். குரு பணிவுடன் கேட்டார், பிரபு, குருவுக்கும் மாணவருக்கும் இடையே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அப்போது சிவபெருமான் சிரித்தபடி கூறினார், குரு என்பது அறிவின் விளக்கு. மாணவர்கள் அந்த விளக்கிலிருந்து அறிவை பெறும் தீபங்கள். அதனால் மாணவர்கள் எப்போதும் குருவிடம் மரியாதையுடன் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். குரு சொல்லும் நல்ல வழிகளை கவனமாக கேட்டு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்போது பார்வதி தேவி கேட்டார், அப்படியென்றால் குரு மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சிவபெருமான் பதிலளித்தார், குரு தனது மாணவர்களை தன் பிள்ளைகளைப் போல கருதி கற்பிக்க வேண்டும். கோபமாக அல்ல, அன்புடனும் பொறுமையுடனும் அறிவை வழங்க வேண்டும். மாணவர்கள் தவறு செய்தால் அவர்களை சரியான பாதைக்கு வழி நடத்த வேண்டும். இதை கேட்ட குருவும் மாணவர்களும் மிகவும் மகிழ்ந்தனர்.